அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு டிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸாம் சிலபஸில் இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் யூனிட்லேருந்து டைரக்ட் மெமரி ஆக்சஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அல்லது மொபைல் எதனால எடுத்துக்கலாம். ஒரு சிஸ்டத்தில் எப்படி டேட்டா எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம பென்ட்ரைவில் இருந்து அல்லது சிடி டிரைவ் இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியணும். அதுக்காக தான் சிஸ்டத்தில் வந்து மொத்தம் 3 விதமான மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா மொத்தம் 3 விதமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றிலே வந்து சில ப்ராப்ளம் இருக்குனால ஓவர் கம் பண்ணி அடுத்தடுத்த டெக்னிக் வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இருந்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ட் ஐஓ அப்படின்னு ஒரு டெக்னிக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CPU ரன்ஸ் அ ப்ரோக்ராம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா CPU செக்ஸ் த ஐஓ டிவைஸ் வென் எவர் இட் நீடட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா. அதாவது உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, நம்ம டிவிடி பேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர்ன் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிடி போட்டு டேட்டாவை எடுத்து வச்சு ஓகே பேர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம ஈஸியாக சிம்பிளாக வந்து பேர்ன் பண்ணலாம் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அதை ஒர்க்கே பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அதுக்குண்டான ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் வந்து நம்ம அந்த சிடி அல்லது டிவிடிக்குள்ளே வந்து டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியும். அப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்றப்ப நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேர்ன் பண்ணோம் அப்படின்னு கொடுத்த உடனே அந்த சாஃப்ட்வேர் வந்து மெமரியில் லோட் ஆகி அந்த ப்ரோக்ராம் வந்து சிபியூனால் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு அப்புறம் அந்த டேட்டாவை ரீட் பண்ணி சிபியூவே டேட்டாவை ரீட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அவுட்புட் டிவைசஸ்லாம் ரைட் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே வந்து சிபியூ தான் பார்க்குது. ஜஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கூட வந்து சிபியூ தான் பார்க்குது. சிபியூ வந்து அதுக்கு மற்ற பல வேலைகள் இருக்கலாம் சிஸ்டத்துக்குள்ளே, ஆனால் அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு அது வந்து இதை பார்க்கணும். இப்போ இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா, சிபியோட யூட்டிலைசேஷன் வந்து நம்ம வந்து ப்ராப்பர் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. அப்போ இதோட பெட்டர் வே பார்க்கணும் அப்படின்ற பார்த்தப்ப வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ட்ரைவன் ஐஓ அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு டெக்னிக் கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் அவுட்புட் டிவைஸ் ரெடியான உடனே ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சிபி தான் வந்து இனிஷியேட் பண்ணும் அந்த ப்ராசஸையே. ஏன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து சிபி தான் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்றனால சிபி தான் வந்து இனிஷியேட்டே பண்ணணும். ஆனால் எங்கள் செகண்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ட்ரிவன் கேஸில் பார்த்தா சிபி வந்து எந்த ப்ராசஸை எனிட் பண்ணாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இன்புட் அவுட்புட் டிவைசஸ் ஒன்ஸ் ரெடியாக இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றோடனே அது வந்து சிபிக்கு இண்டிகேட் பண்ணோம். ஓகே, நாங்கள் ரெடி, எங்ககிட்ட வந்து சில டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிபிக்கு வந்து ஒரு இன்டரப்ட் சிக்னல் அனுப்பும். உடனே அதுக்கப்புறம் சிபி வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அது ப்ராசஸில் முடிச்சுட்டு வந்துட்டு வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ்லேருந்து டேட்டா வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். நார்மல் காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்களா அந்த மாதிரி ஒரு கேஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இது போக இதுக்கு அடுத்து வந்து டிஎம்ஏ டைரக்ட் மெமரி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த டெக்னிக், அதாவது அடுத்த மோட் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் புதுசாக அடுத்து வந்தது. இதை பற்றி தான் வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு இதுலேயும் ப்ரோக்ராம் ஐஓ அண்ட் இன்டரப்ட் ட்ரைவன் ஐஓலையும் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபி தான் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணணும். சிபிக்கு ஏற்கனவே வந்து பண்ணுறதுக்கு பல வேலைகள் இருந்தாலும் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வேலையை அதுதான் சேர்த்து பண்ணணும். ஓகேவா? அப்போ வந்து சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு மூவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸர் வந்து எந்த வேலை பார்க்கணும், மூவி ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வேலையா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான வேலையா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் வந்து ஸ்லோவாகும், மூவி ப்ளே ஆகிறதுல வந்து ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படின்றது. அது இல்லாமல் இங்கே வந்து மூவியும் ப்ளே பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணணுன்றனால சிபி வந்து ஸ்வாப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து டேட்டா வந்து லாஸ் பண்ணுற நிலைமை கூட போகலாம். ஓகேவா? எதனாலன்னா நம்ம ப்ராசஸர் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், இன்புட் அவுட்புட் டிவைஸ் ஸ்பீட் ஆப்வியஸ்லி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்வாப் பண்ணி போகிறப்ப பார்த்தீங்கன்னா சில டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. சிபியூ யூட்டிலைசேஷன் த்ரோட்புட்டும் கம்மியாக இருக்குது. இது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அது போக நம்ம சரி ஓகே ப்ராசஸர் எதுவுமே பண்ணலை, வெறும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 2 clock சைக்கிள்ஸாவது வந்து தேவைப்படும். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா
இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து சிபிகிட்ட வந்து சொல்லும். அல்லது சிபியுவே வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ்ல இருந்து டேட்டாவை எடுக்குது. ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டைவோ ஒரு இன்புட் டிரைவ் டேட்டா எடுத்துட்டு வந்து சிபிக்கு வந்த உடனே சிபி வந்து அதுக்கு அடுத்த செகண்ட் கிளாக் சைக்கிள் வந்து மெமரிக்கு எடுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் மெமரியில இருந்து எங்க எடுத்து போகணுமோ அது தேர்ட் அது அடுத்து அது வந்து தேர்ட். இப்போ நீங்க சிடில இருந்து ரீட் பண்ணி அப்படியே அதை வந்து ஒரு பென்ட்ரைவ்ல ரைட் பண்றீங்க அப்படின்னா சிடில இருந்து எடுத்து வர்றதுக்கு ஒன்று, அப்புறம் அதை மெமரிக்குள்ள கொண்டு போய் அப்புறம் அங்கேருந்து எடுத்து போகும். ஓகேவா? இப்போ அந்த தேர்ட் சைக்கிள் விடலாம். இப்போ மெமரிக்கு கொண்டு வர்றதுக்கே எப்படி பார்த்தாலும் 2 கிளாக் சைக்கிள் தேவைப்படும் சிபியுக்கு. மொத்தமாக வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து 2 கிளாக் சைக்கிள் வந்து யூட்டிலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து அடுத்த டேக்கில் வந்து பஸ் ஆர்கிடெக்சர் வந்து இது எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பஸ் இருக்கும் சிஸ்டத்தில் வந்து எல்லா காம்போனன்ட்ஸுமே அந்த பஸ் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம வந்து முதல் வீடியோலேயே பார்த்துருந்தோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் பார்க்காதவங்க வந்து டாப் கார்னரில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அது பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். இந்த பஸ் மூலமாக வந்து நம்ம எல்லா காம்போனன்ட்ஸுமே வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். சிபியும் பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும், மெமரி கனெக்ட் ஆகிருக்கும், இன்புட் அவுட்புட் டிவைஸும் உள்ளே இருக்க சேனல் மூலமாக வந்து பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கேஸில் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து சிபியூ டேரெக்டாக கேட்கும். சிபியூ வந்து மறுபடியும் சிபியூ இன்புட் அவுட் டிவைஸ்லேருந்து டேட்டா வாங்கிட்டு வந்து மெமரிக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் கொண்டு பண்ணணும். இது வேலை பார்க்கும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் பஸ் கனெக்ஷன். இது வந்து ஒரு சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும் அப்படின்றது. இது எல்லாமே வந்து 2 வே தான். ஓகேவா? நாங்கள் ஏரோ போடல, ஆனால் 2 வே கனெக்ஷன். அதே மாதிரி தான் எங்கள் பஸ் ஆர்கிடெக்சர்லேயும் வந்து 2 வே கனெக்ஷன் தான் எல்லாம் இன்புட் அவுட்புட். ஓகேவா? ஓகே, இது வந்து ஒரு ஓகே. இப்போ நம்ம ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம். மினிமம் வந்து 2 கிளாக் சைக்கிளாவது தேவைப்படும். சிபி தான் வந்து எல்லா வேலையுமே பார்க்கணும். இதனால வந்து சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. சம்டைம்ஸ் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்தது தான் வந்து டிஎம்ஏ, டைரக்ட் மெமரி ஆக்சஸ். டிஎம்ஏ இஸ் டு ரிசால்வ் த அபவ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? டிஎம்ஏ டிஎம்ஏ அப்படின்றது என்னன்னா, டிஎம்ஏ இஸ் அ ப்ராசஸ் அல்லது ஒரு ஆப்ரேஷன். டிஎம்ஏ இஸ் அ ப்ராசஸ் ஆர் அன் ஆப்ரேஷன் டு ட்ரான்ஸ்ஃபர் அ டேட்டா ஃப்ரம் ஒன் ரிசோர்ஸ் டு அனதர் ரிசோர்ஸ் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் சிபியு. இதுதான் வந்து மெயின் இங்கே. ஓகேவா? டிஎம்ஏ வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெமரிக்கு அல்லது ஹார்ட் டிஸ்க்லேருந்து பென் டிரைவுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க்லேருந்து சிடி டிரைவுக்கு, இது மாதிரி ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். நம்ம சிஸ்டத்தில் எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் சிபியோட ஹெல்ப் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. சிபி தான் மாஸ்டர், அவர் சொல்கிறது தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்ஐ ப்ராசஸில் சிபியோட உதவி இல்லாமையே வந்து நம்ம வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? நம்ம இந்த டிஎம்ஏ பற்றி வந்து லைட்டாக வந்து இந்த கொஞ்சம் பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து மெமரி ஆர்கிடெக்சர் வீடியோவில். அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து டாப் கார்னரில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த டிஎம்ஐ ப்ராசஸ்க்கு வருவோம். டிஎம்ஐ ப்ராசஸ்ன்றது என்னன்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ரிசோர்ஸ் டு அனதர் ரிசோர்ஸ் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் சிபியூ அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே, அதாவது அதான் காப்பி டேட்டா ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் டு பென் டிரைவ். ஓகே, இப்போ இந்த கேஸ் ஹார்ட் டிஸ்க்லேருந்து பென் டிரைவ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா சிபியூவே தேவையில்லை, நம்ம டேரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம். சிபியூ வந்து ப்ராசஸ் பண்ணுற வேலையை பார்க்கட்டும். ஏன்னா சிபியூ வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ராசஸர், அது எல்லா வேலையுமே பார்க்கணும். எப்படி ட்ரான்ஸ்ஃபரே அது பார்க்கலாம். இருந்தாலும் அதுக்கு அதை விட முக்கியமான ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒர்க்லாம் அது பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ரெண்டர் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய அப்ளிகேஷனை பேரலெல்லாம் ரன் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி பல ஒர்க்கு இருக்கும். அது வேலையை அது பார்க்கட்டும். நம்ம வந்து இந்த ப்ராசஸ் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபரை முடிச்சுக்கலாம். அப்போ சிபியூ வந்து சிபி யூட்டிலைசேஷன் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து அதிகமாகும். இட் ரெடியூஸ் த சிபி இன்ட்ராக்ஷன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஸோ சிபி யூட்டிலைசேஷன் வில் பி ஹை. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே வந்து இங்கே வந்து ரிசால்வ் பண்ணிட்டோம். டேட்டா லாஸ் வந்து இங்கே இருக்காது. ஏன்னா இங்கே வந்து சிபிஎஸ் ஸ்வாப் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டிஎம்ஐ ப்ராசஸ் வந்து டைரெக்டாக மெமரி டு ஐஓ டிவைசஸ்னால டைரக்ட் கனெக்ஷன் இருக்க போகிறதுனால மெமரி லாஸுக்கும் இங்கே வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ இன்புட் ட்ரைவன் அல்லது ப்ரோக்ராம் டைவோவில் இருக்கிற சில ப்ராப்ளம் வந்து இங்கே வந்து ரிசால்வ் பண்ணியாச்சு. ஓகே, ப்ராசஸ் என்ன பார்த்தாச்சு. அது எப்படி அது ஒர்க் ஆகும் சிபியூ இல்லாமல் அப்படின்றது பார்ப்போம். ஓகேவா? சிபி இல்லாமல் ஒர்க் பண்ணுறது நமக்கு தெரியும். சிபி தான் வந்து மாஸ்டர், சிபி தான் வந்து எல்லா ப்ராசஸரும் பண்ணோம் அப்படின்னு தான் பார்த்தோம்.
அப்ப அது இல்லாம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அத ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு சிப், ஒரு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். அத என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎம்ஏசி டைரக்ட் மெமரி ஆக்சஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு சிப் தான் அல்லது வந்து ஒரு சர்க்யூட். ஓகேவா? ஸ்பெஷலி டிசைன் ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டுமே தான் இது பண்ணும். வேற எந்த வேலையுமே இது பண்ணாது. ப்ராசஸர் மாதிரி ஜெனரல் பர்பஸ்லாம் கிடையாது. ஒன்லி ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? அதான் இதோட பர்பஸ். இதுக்கு அது மட்டும் தான் தெரியும். இது வந்து இன்டெல் தான் இன்வென்ட் பண்ணாங்க. 1980ஸ்ல நினைக்கிறேன். எக்ஸாக்டா இயர் தெரில. இந்த டிஎம்ஐ ப்ராசஸ்ல வந்து டிஎம்ஏசி, அதாவது the controller DMA controller வந்து will take over the controller of the bus and become master of it until the transfer is completed or CPU revoke the grant of master of bus. அதாவது மாஸ்டர், கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ப்ராசஸர் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த டிஎம்ஐ ப்ராசஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, மாஸ்டர்னு என்னென்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும் சிஸ்டத்தில். ப்ராசஸர் தான் வந்து ஹை ஸ்பீட், அதுதான் வந்து எல்லா காம்பனன்ட்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் த்ரூ பஸ். ஓகே, ஏன்னா பஸ் தான் வந்து இங்கே கம்யூனிகேஷன் மீடியம். பஸ் இல்லாமல் வந்து யாரையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ யாராவது கண்ட்ரோல் பண்ணணும்னா பஸ் மூலமாக தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஜென்ரல் நம்ம பார்த்தது. இப்போ இந்த டிஎம்ஏ ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம், டிஎம்ஏ கண்ட்ரோலர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்ஏ கண்ட்ரோலர் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப சிஸ்டத்தில் இருக்கிற பஸ்ஸோட ஆக்சஸ் வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு டிஎம்ஐ கண்ட்ரோலர் மாஸ்டராக மாறி அந்த பஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. ஓகேவா? அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ கண்ட்ரோலர் தான் மாஸ்டராக இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து பஸ்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. அப்புறம் வந்து டேட்டா மெமரிக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. அப்போ மெமரியை சேர்த்து இது கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ டிஎம்ஐ கண்ட்ரோலர் பிகம் மாஸ்டர் ஹியர். இது எது வரைக்கும் அல்லது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் வந்து அந்த பஸ்ஸை ஹோல்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதோ அல்லது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் பண்ணதோ, அல்லது சிபிஐ வந்து இல்லை நீ பஸ்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, பஸ்ஸை கொடு அப்படின்னு திரும்ப கேட்டு வாங்குற வரைக்கும் டிஎம்ஐ கண்ட்ரோலர் தான் வந்து மாஸ்டராக பிஹேவ் பண்ணும். ஓகே, இது ப்ராசஸ் ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வந்து ஐஓ டிவைஸ் வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும். இது மாதிரி எங்ககிட்ட டேட்டா இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதை வந்து டிஆர்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிக்னலை. ஓகேவா? ஐஓ டிவைஸ் ரெக்வஸ்ட் டிஎம்ஐ கண்ட்ரோலர் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா. இப்படி ரெக்வஸ்ட் வந்ததுக்கப்புறம் டிஎம்ஐ கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா, சிபிகிட்ட போய் கேட்கும், அண்ணே இது மாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலை வந்திருக்கு, பஸ்ஸை கொடுங்க அப்படின்னு. இதை வந்து சிக்னல் வந்து ஹெச்எல்கியூ, அதாவது ஹோல்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஐ ஹோல்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிபிஐ என்ன பண்ணோம், சரி ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை தான் டெலிகேட் பண்ணுறக்காண்டி நம்ம ஒருத்தர் வச்சுருக்கோம்ல டிஎம்ஐ கண்ட்ரோலர், வச்சுக்கோ பஸ்ஸை அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். சரிப்பா தம்பி, நீ பஸ்ஸை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹோல்ட் அக்னாலஜ்மெண்ட், ஹெச்எல்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிக்னல் நேம் வந்து ஹெச்எல்டிஏ. இது வந்து ஹோல்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலர் வந்து பஸ் கிராண்ட் ஆக்சஸ் கேட்குறப்ப வந்து ஹோல்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே சிபியூ வந்து ஹோல்ட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் வந்து பஸ் கண்ட்ரோல் வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலருக்கு வந்துருச்சு. அப்போ சிபியூ வந்து பஸ் கண்ட்ரோலர் வந்து தனித்து விடப்பட்டுரும். அதாவது தனித்து விடப்படாது, கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். இருந்தாலும் வந்து கண்ட்ரோல் ஃபுல்லாக டிஎம்ஐ கண்ட்ரோலரில் இருக்குது. பஸ்ஸுக்கு வந்து ப்ராசஸர் வந்து பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணல. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிபியூ ஹோல்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால தான் வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலரை வந்து ஹோல்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குது. கொஞ்ச நேரம் நீங்கள் இருங்க, நான் பஸ்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோல்டு ரெக்வஸ்ட் கொடுக்குது. சிபியூ ஓகே ஹோல்டு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அது ஹோல்டு ஸ்டேட்டுக்கு போயிட்டு பஸ் ஆக்சஸ் வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், டிஎம்ஐ கண்ட்ரோலர் ஓகே நம்மக்கிட்ட பஸ் வந்துருச்சு, நம்ம தான் நீ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிடும். இதனால தான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து இங்கே வந்து ஸ்பீடாக இருக்குது. ஓகேவா? பட் ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிஎம்ஐ கண்ட்ரோலர் வந்து சிபிஐக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துரும். ஓகே அண்ணே, பஸ்ஸு நான் வேலையை முடிச்சிட்டேன், பஸ்ஸை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணுற விதம் சிஸ்டத்தில். ஓகேவா? இதுக்காக வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலர் வந்து சில ரெஜிஸ்டர்ஸ்லாம் இருக்கும். எப்படி ப்ராசஸரில் சில ரெஜிஸ்டர்ஸ் வந்து அதோட ஏர்லி ப்ராசஸ்க்கு வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி டிஎம்ஐ கண்ட்ரோலர் வந்து சில ரெஜிஸ்டர்லாம் இருக்கும். இது வந்து சிபிஐ வந்து இதை இன்புட்டாக கொடுக்கும் அல்லது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து வரலாம். ஓகேவா? அது என்ன முக்கியமான சில அட்ரஸ்லாம் ரெஜிஸ்டர்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் அட்ரஸ், அதாவது எந்த அட்ரஸ்லேருந்து நம்ம டேட்டாவை எடுக்க போகிறோம் அப்படின்றது. அடுத்து டெஸ்டினேஷன் அட்ரஸ், எந்த அட்ரஸ்க்கு டேட்டாவை கொண்டு போக போகிறோம்.
அப்படின்றது. அல்லது இந்த அட்ரஸ்ன்றது மெமரி அட்ரஸாக இருக்கலாம் அல்லது போர்ட்டாக இருக்கலாம். போர்ட்டுன்றப்போ வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் போர்ட், பென் டிரைவ் அல்லது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அல்லது ஹார்ட் டிஸ்கில் சி டிரைவ், டி டிரைவ் அப்படிலாம் இருக்கலாம். அந்த அந்த இன்ஃபர்மேஷனை மென்ஷன் பண்ணுறது சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். அடுத்து மூணாவது வந்து வேர்ட் கவுண்ட், மொத்தம் எவ்வளவு டேட்டாவை வந்து பண்ண, இது வந்து ஆல்சோ கால்டு பைட் கவுண்ட்னு சொல்லுவாங்க அல்லது சம்டைம்ஸ் வேர்ட் கவுண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன மீனிங் அப்படின்னா எவ்வளவு டேட்டாவை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அப்படின்றது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து கண்ட்ரோல், இது வந்து ரீட் பண்ணுறோமா ரைட் பண்ணுறோமா, சோர்ஸ்லேருந்து ரீட் பண்ணுறோமா அல்லது சோர்ஸ் வந்து ரைட் பண்ணுறோமா, டெஸ்டினேஷனில் ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ண மட்டும் போகிறோம் அப்படின்னா அது ரைட் சிக்னல் வரும், ரீட் பண்ண மட்டும் போகிறோம்னா ரீட் சிக்னல் வரும். ஓகேவா? இப்போ இங்கே முக்கியமான பார்த்தீங்கன்னா சோர்ஸ், டெஸ்டினேஷன், வேர்ட் கவுண்ட்டு. இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து சிஸ்டத்துலேயே வந்து நம்ம ஒரு ஃபைல் காப்பி பண்ணுறோம், அது டக்குன்னு அது காப்பி ஆயிரும். பல்க் ஆஃப் ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறோம், ஒரு பெரிய ஃபைலை காப்பி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ப்ராக்ரஸ் பாரில் காமிக்கும். இன்னும் இத்தனை பைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு, அவுட் ஆஃப் இத்தனை பைட் அப்படின்னு சொல்லி காமிக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் கவுண்ட் ரிஜிஸ்டர்ல இருந்து தான் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வேர்ட் கவுண்ட் ரிஜிஸ்டரில் இருக்கிற வேல்யூ வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலர் என்ன பண்ணோம்னா இது பஸ் ஆக்சஸ் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அந்த சிபி காமிச்சிக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளோதான் அனுப்பிச்சிட்டேன், இவ்வளோதான் அனுப்பிச்சிட்டேன், இவ்வளோதான் அனுப்பிச்சிட்டேன், இவ்வளோதான் அனுப்பிச்சிட்டேன். உடனே சிபி வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ப்ரோக்ராம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருந்ததுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அனுப்பிச்சிடும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதை வந்து எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கும். அப்படி அது வந்து அப்போ கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்ரஸ் பார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இந்த டெக்னிக் தான் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடக்குது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில். ஓகே, இப்போ நம்ம வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துச்சு. இதோட அந்த டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கேன், சிம்பிள் கனெக்ஷன் டயக்ராமு. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து சிபியோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை, டிஎம்ஐ கண்ட்ரோலர் தான் இன்ட்ராக்ட் பண்ணும். அதனால் இந்த கிளாக் சைக்கிள் கட் ஆயிரும். மெமரியும் டேட்டாவும் வந்து சிபி வரப்போகிறது இல்லை அப்படின்றதுனால சிபி வந்து இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்போ வந்து மெமரியோட இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறல. அப்போ இந்த ரெண்டு கிளாக் சைக்கிளுமே வந்து கட் ஆயிடுது. ஓகேவா? ஐஓ வந்து என்ன பண்ணும், டேரெக்டாக அந்த டிஎம்ஐ கண்ட்ரோலர்கிட்ட கேட்கும். டிஎம்ஐ கண்ட்ரோலர் வந்து சிபிகிட்ட கேட்கும் பஸ் ஆக்சஸ் சிபி கொடுத்த உடனே சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு டேட்டா வந்து மெமரிக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஓகேவா? இது எல்லாமே வந்து 2-வே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான். ஓகே, ஆரோ போடல இதுலேயும். ஓகேவா? ஓகே, இது பஸ் ஆர்கிடெக்சர் கீழே கொடுத்துருந்தேன். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ அங்கே பஸ்ஸில் இருக்குது, பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இப்போ டேரெக்டாக ஐஓ டிவைசஸ்லேருந்து டிஎம்ஐசிக்கு போட்டிருக்கலாம். ஆனால் இது சேனல் மூலமாக வர்றதுனால நான் பஸ்ஸில் கனெக்ட் பண்ணி பஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இது டேரெக்டாக இப்படி போட்டாலும் ஓகே தான் சர்க்யூட்டு. ஆனால் டேரெக்ஷன் மட்டும் 2-வே டேரெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப் அண்ட் டவுன் 2-வே டேரெக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேஸில் வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து காப்பி பண்ணுறோம் அப்படின்னு இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக ப்ராசஸருக்கு போக தெரிஞ்ச உடனே சிபியூ வந்து ஓகே இங்கே வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிபியூ ஐஓ டிவைஸ் வந்து டிஎம்ஐசிக்கு ரெக்வஸ்ட் கேட்ட உடனே கனெக்ஷன் வந்து இப்படி போயிடும். இங்கே வந்து சிபியூ வந்து பஸ்ஸில் டிஸ்கனெக்ட் ஆகிக்கிறோம். பஸ் கண்ட்ரோல் வந்து டிஎம்ஐசிக்கு வந்துடும். டிஎம்ஐசி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஓகேவா? ஓகே, வெல், ஸோ ஃபார் ஸோ குட். இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபியூ ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராசஸ் ஆர் இட்ஸ் ஓன் ஒர்க். ஓகேவா? சிபிக்கும் வந்து அதுக்குன்னு சில வேலைகள் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லது நீங்கள் காப்பி பண்ணுறப்ப நம்ம சும்மா இருக்க மாட்டோம், இது காப்பி அவுட் அப்படி சொல்லிட்டு நம்ம போய் சிஸ்டத்தில் போய் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து நமக்கு அதுக்கு சிபி தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் டிஎம்ஐசி பண்ணணும், மற்ற எல்லா வேலையும் சிபி தான், ப்ராசஸர் தான் பார்க்கும். ஓகேவா? அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து பஸ் தேவைப்படும். ப்ராசஸர் சிபிஐக்கும் பஸ் தேவைப்படும். டேட்டாவை எடுத்துகிட்டு வரதுக்கு அல்லது கண்ட்ரோல் சிக்னல்ஸ் அனுப்புறதுக்குலாம் வந்து பஸ் தேவைப்படும். ஓகேவா? அப்போ இந்த கேஸில் வந்து டிஎம்ஏசிக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாது. அது என்னன்னா சிபியு எப்போ வந்து பஸ்ஸு கிராண்ட் ஆக்சஸை ரிவோக் பண்ணும் அப்படின்றது. ஏன்னா சிபி தான் வந்து ஓவரால் மாஸ்டர். இந்த டைமில் டிஎம்ஐசி மாஸ்டராக இருந்தாலும் ஓவரால் மாஸ்டர் வந்து சிபி தான். ஏன்னா சிபி தான் வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்கு. சிபியு தான் வந்து ஹை ப்ரையாரிட்டி. சப்போஸ் இப்போ சிபிஐக்கு ஒர்க் வந்துருச்சு அப்படின்னா டிஎம்ஐசி தம்பி கொஞ்சம் பொறு, எனக்கு வேலை வந்துருச்சு, நான் முடிச்சுட்டு அப்புறம் பஸ்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பஸ் வாங்கிக்கிறோம். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருப்போம். டிஎம்ஐசி அது எப்போ நடக்கும் அப்படின்றது வந்து டிஎம்ஐசிக்கு தெரியாது. ஓகேவா? டிஎம்ஐசி டஸ் நாட் நோ வென் சிபியூ வில் ரிவோக் த பஸ் ஆக்சஸ் டு டேக் ஓவர் த பஸ் கண்ட்ரோல் அகைன் அப்படின்றது. அதனால இங்கே வந்து ஒரு சின்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்றத பார்ப்போம்.
ஓகே. அந்த டெக்னிக் ஓகே. இப்ப இந்த கேஸ்ல வந்து அந்த டெக்னிக் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ப்ராப்ளம். இது எப்போ வந்து பஸ் அத ரிவர்க் பண்ணும் அப்படின்றது தெரியாது. அதாவது இப்போ டிஎம்ஐசி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப வந்து பஸ்ஸ எடுத்துட்டோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்க டேட்டா என்ன ஆகுறது? எங்க போகும்னே தெரியாது. ஓகேவா? அதனால டிஎம்ஐசில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பஃபர் வச்சுப்பாங்க. பஃபர்ன்றது வந்து ஒரு ஸ்மால் மெமரி, டெம்பரவரி மெமரி. ஓகேவா? இதுல வந்து டேட்டா பெர்மனன்ட்டாலாம் இருக்காது. டெம்பரவரி மெமரி ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகேவா? அப்ப டிஎம்ஐசி என்ன பண்ணும் அப்படின்னா, இன்புட் அவுட்புட் டிவைஸ்ல இருந்து டேட்டாவை வாங்கி பஃபர்ல வச்சுக்கிறோம். பஸ் ஆக்சஸ் வந்த உடனே பஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பஃபருக்கு வரதுக்கு வந்து பஸ் ஆக்சஸ் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பஸ் ஆக்சஸ் இல்லாதப்பயும் வந்து டிஎம்இசி வந்து டேட்டாவை எடுத்து பஃபர்ல வச்சுக்கிறோம். பஸ் வந்த உடனே டக்குன்னு வேலைய ஆரம்பிச்சு குயிக்காக முடிச்சிடும். அதுதான் வந்து இங்கே இந்த புல்லட்ஸ் பாயிண்ட்ல சொல்லியிருப்பேன். ஸோ டிஎம்இசி ஹேஸ் அ பஃபர் இன் இட் டு ஸ்டோர் சம் செட் ஆஃப் டேட்டா. சில டேட்டா வந்து அதில் ரெடியாக வச்சிருக்கோம். DMEC first keep data in buffer from IO and transfer data buffer destination. It helps DMEC. Okay. Avoid data loss. அதாவது எல்லா டேட்டாவையும் வந்து பஃபர் மூலமாகவே தான் வந்து அனுப்பும். அதனால் வந்து டேட்டா வந்து அவாய்ட் பண்ணும். எப்படின்னா சப்போஸ் பஸ் ஆக்சஸை வந்து ரிவோக் ஆகிட்டாலும் டேட்டா வந்து பஃபரில் இருக்கும். அடுத்து பஸ் ஆக்சஸ் வந்தோடனே பஃபரில் இருந்து டேட்டா அனுப்பிச்சிடும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ ஒரு 1லேருந்து 100 வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா பஸ் ஆக்சஸ் வந்துருச்சு. 1லேருந்து 10 வரைக்கும் போயிடுச்சு. 11வது நம்பரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப சிபி வந்து பஸ் ஆக்சஸை வந்து கேட்குது. அப்போ கேட்ட உடனே 11வது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சோடனே பஸ் அங்கே போயிடும், சிபிக்கு போயிடும். அப்போ 12வது டேட்டா வந்து பஃபரில் வந்து நின்றுக்கிறோம். ஒன்ஸ் சிபி வந்து ஓகே மறுபடியும் பஸ்ஸை கொடுத்தோடனே 12 எடுத்து கொடுத்துரும். 12 எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சு 12 13 வரிசையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கும். இதே மாதிரி இது இப்படி கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து எங்க சொல்லியிருக்கோம். பஃபர் குட் கெட் ஃபில்ட் ஈவன், அதாவது பஸ் ஆக்சஸ் இல்லாதப்பையும் வந்து அது வந்து பஃபரை ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். டேட்டா லாஸை வந்து இங்கே அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து எப்போ தெரியாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ எப்போ தான் வந்து சிபி வந்து ஆக்சஸை வந்து கிராண்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து அந்த டெக்னிக். ஓகே. ஏன்னா இப்போ பார்த்த அந்த ப்ராப்ளம் என்னன்னா டிஎம்ஐசிக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம், சிபி வந்து எப்போ வந்து ஆக்சஸை வந்து ரிவர்க் பண்ணும் அப்படின்றது தெரியாது. ஆனால் டிஎம்ஏசிக்கு வந்து எப்போ சிபிகிட்ட இருந்து ஆக்சஸை வாங்கலாம் அப்படின்றத வந்து அது தெரிஞ்சுக்கிறோம். அது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, அது பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். ஓகேவா? நமக்கு சிலபஸ்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு ஒன்று இருக்குது, ஒரு டாபிக் இருக்குது. நம்ம அதை பார்க்குறப்ப வந்து நல்ல டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து ஓவராலாக வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்லாம் என்ன அப்படின்னு பார்த்து இந்த இந்த டெக் இந்த இந்த டிஎம்ஐசி கண்ட்ரோலர் வந்து எப்படி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பஸ் யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே. அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ப்ராசஸர் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகிற டைம் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். டைம் டு எக்ஸிக்யூட் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் பை சிபியூ. சிபியூ வந்து எடுத்துக்கிற அந்த டைம் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஓகேவா? இந்த சைக்கிள் எக்ஸிக்யூட் ஆகிடுது. ப்ராசஸர் வந்து இப்போ பிஸியாக இருக்குது. ப்ராசஸர் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்ட உடனே பஸ்ஸை கொடுத்துரும். ப்ராசஸர் வந்து இப்போ பிஸியாக இருக்குது, சிபியூ அதாவது பிஸியாக இருக்குது. இப்போ வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து ரெக்வஸ்ட் கேட்குது, அண்ணே ஹோல்ட் பண்ணிக்கோங்க எனக்கு பஸ்ஸு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து இந்த சைக்கிள்குள்ளே எப்போ வேணாலும் வந்து கேட்கலாம். ஓகேவா? அதனால இந்த டிஎம்ஏ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளே பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் டிவைடட் இன்டு மல்டிபிள் மெஷின், அந்த டிவைட் பண்ண அந்த செக்ஷன் ஒவ்வொரு செக்ஷனையும் வந்து மெஷின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ப்ராசஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெஷின் சைக்கிள் அல்லது ப்ராசஸ் சைக்கிளே வந்து இன்னும் ஃபர்தராக வந்து ஸ்டேட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த மெஷின் சைக்கிள் அல்லது ப்ராசஸ் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இங்கே வந்து ஃபெச் ஆப்கோட்ன்ற வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஃபெச்ன்ற கெட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கெட் பண்ணோம். அடுத்து டீகோட் ஆப்கோட், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டீகோட் பண்ணுறது. அது என்ன பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ்லாம் அந்த ஆப்கோட்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் எஸ்கியூஆர்டி அப்படி தான் இருக்கும். அதில் என்ன எஸ்கியூஆர்டினா ஸ்கொயர் ரூட் பண்ணணும், ஆட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? அதை வந்து டீகோட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்து டீகோட் ஆப்கோட். அடுத்து ஃபெச் ஆப்ரன்றது அதை இப்போ ஆட் ஏ கமா பி அப்படின்னா ஏபி அப்படின்றத வந்து ஆப்ரண்ட். ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்ரேஷன். ஆட் ஏ கமா பின்றது ஒரு ஆப்ரேஷன். ஆட்ன்றது ஆப்ரேட்டர், இங்கே வந்து ஆப்கோடாக இருக்குது. ஓகேவா? ஆப்ரண்ட்ன்றது ஏ அண்ட் பி தான் வந்து ஆப்ரண்ட். ஓகேவா? அந்த வேல்யூவை ஹோல்ட் பண்ணி இருக்கிற அந்த வேரியபிள்ஸ் தான் வந்து ஆப்ரண்ட். அதை வந்து மெமரியிலேருந்து ரீட் பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அதை போய் ஸ்டோர் பண்ணணும். இது வந்து ஒரு டிப்பிக்கலாக இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்.
அப்போ வந்து இந்த டிபிக்கலான இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் இப்படி தான் இருக்கும். ஆப்கோடை எடுக்கும், ஆடா மல்லா மூவா என்னன்றதை அடுத்து வந்து அந்த டீகோட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணுன்ற ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆப்ரன்ஸ்லாம் ஃபெச் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும்னா போய் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். இந்த சைக்கிளில் வந்து அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் எக்ஸிக்யூட் ஆக்ட் இருக்கிறப்ப ஒரு ஒரு சின்ன கீவேர்ட் சைக்கிள் ஸ்டீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து டிஎம்ஏசி கண்ட்ரோலர் வந்து ப்ராசஸர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கப்பயே வந்து பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அதாவது DMA controller get bus access while CPU is busy and executing an instruction. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கப்பயே, அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கப்பயே வந்து டிஎம்ஏசி கண்ட்ரோலர் பஸ்ஸை வந்து எடுத்துக்கிறோம், சிபிகிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். ஓகேவா? அது எப்போ வாங்கும் அப்படின்னா, இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஆப்கோட் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் இருக்கிற அந்த மெஷின் சைக்கிள்ஸ்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபெச் ஆப் கோட் அப்படின்றது வந்து ரீட் பண்ணணும் கண்ட்ரோல் சிக்னல்ஸ்லேருந்து பஸ்ஸு தேவை. டீகோட் ஆப் கோட், ஓகே, நம்ம ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் கோடை வந்து ரீட் பண்ண தான் போதும், அதை டீகோட் தான் பண்ண போகுது. இந்த டீகோட் பண்ணுறதுக்கு வந்து பஸ்ஸு தேவை கிடையாது ப்ராசஸருக்கு. ஓகே, அப்போ இந்த சமயத்தில் வந்து பஸ்ஸை வந்து சிபியூ யூட்டிலைஸ் பண்ணாது. இந்த டைமில் வந்து என்ன பண்ணோம்னா டிஎம்ஏசி கண்ட்ரோலர் பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து மறுபடியும் ஃபெச் ஆப்ரன் அப்படின்றத அடுத்த மெஷின் சைக்கிள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப வந்து சிபிஐக்கு வந்து பஸ்ஸு தேவைப்படும். உடனே சிபிஐ வந்து பஸ்ஸை மறுபடியும் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபெச் ஆப்ரண்டோட வேல்யூஸ்லாம் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து பஸ்ஸு தேவையில்ல, ஏஎல்யூ தான் தேவை. ஓகே, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்லாம் வந்து ஏஎல்யூக்குள்ள தான் நடக்கும், பஸ் தேவையில்ல. அப்போ மறுபடியும் பஸ்ஸு ஃப்ரீ ஆயிருமா, உடனே மறுபடியும் டிஎம்ஏசி கண்ட்ரோலர் பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் அதை போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் டேட்டாவை போய் ஸ்டோர் பண்ணணும். எங்கே ஸ்டோர் பண்ணணும்? மெமரியில் தான் ஸ்டோர் பண்ணணும், சம் அட்ரஸில். ஓகேவா? ஒன்று அதுக்கு வந்து பஸ்ஸு தேவை. உடனே சிபி வந்து மறுபடியும் பஸ்ஸை வாங்கிக்கிட்டு போய் டேட்டா போய் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அதுக்கடுத்து மறுபடியும் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் ஆரம்பிச்சிடும். இது வந்து அப்படி சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அங்கங்கெல்லாம் பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் டிஎம்ஏ கண்ட்ரோலர் கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேரலாக வந்து ரெண்டு ஒர்க்குமே வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் போய்கிட்டு இருக்கப்பே வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலர் வந்து பஸ்ஸோட ஆக்சஸ் எடுத்துகிட்டு போகுது இல்லையா, இதுதான் வந்து சைக்கிள் ஸ்டீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் போய்கிட்டு இருக்கப்பே வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலர் ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுது ஆக்சஸை, அதுதான் வந்து. ஓகேவா? இதுதான் வந்து அந்த டிஎம்ஏ ப்ராசஸில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் கம்பேர் டு இன்டரப்ட் டிரைவன் ஐஓ. அதில் பார்த்தோம்னா, ஏன்னா இன்டரப்ட் டிரைவன் ஐஓவில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிபி வந்து இனிஷியேட் பண்ணாது, இன்புட் அவுட்புட் டிவைசஸ் தான் வந்து இன்டரப்ட் பண்ணும் சிபியூவை. ஓகே, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சிபியூவாக இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் போய்கிட்டு இருக்கிறப்பயே வந்து டிஎம்ஏ பண்ணாலும் ஓகே, இன்டரப்ட்னாலும் ஓகே, இன்டரப்ட் டிரைவனாலும் ஓகே, எந்த சமயத்தில் வேணாலும் வரலாம், ரெக்வஸ்ட் வரலாம். டிஎம்ஏ வந்து என்ன பண்ணும், சைக்கிள் ஸ்டீலிங் மூலமாக வந்து எப்பப்பெல்லாம் பஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்போல்லாம் எடுத்து போயிடும். ஆனால் இன்டரப்ட் டிரைவன் ஐஓ அந்த டெக்னிக்கில் பார்த்தோம்னா இது மாதிரி பண்ணாது. ஒன்ஸ் அந்த சைக்கிள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டோர் ஆப்ரண்ட் ஃபெச் ஆப்ரண்ட் ஆரம்பித்து கடைசியில் இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டோர் ஆப்ரண்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து இன்புட் டிரைவன் ப்ரோக்ராம் வந்து சிபி வந்து என்னப்பா தம்பி உன் வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போவோம். ஓகேவா? அப்போ இன்பிட்வீனில் வந்து பஸ்ஸு சும்மா இருந்தாலும் சும்மா இருந்தால் தான் அதை வந்து அங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்புட் டிரைவன் ஐஓக்கும் டிஎம்ஏக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா? இதில் வந்து ஒரு சின்ன டவுன் சைடு இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் எக்ஸிக்யூட் ஆகிக்கிறதுக்கப்ப பஸ் வந்து டிஎம்ஏ கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிடும். மறுபடியும் சிபிக்கு வேணும்னா சிபி வந்து பஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எடுக்கும். இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளாக் சைக்கிள் வந்து ஒவ்வொரு தடவை வந்து தேவைப்படும். இது ஒன்று தான் வந்து இதில் பார்த்தோன்னா டவுன் சைட். ஆனால் ஓவராலாக கம்பேர் பண்ணுறப்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேர் டு அதர் டூ டெக்னிக்ஸ் இதுதான் வந்து பெஸ்ட். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் வரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இன்புட் டிரைவன் ஐஓ ப்ராசஸ் வரும். இது இன்புட் டிரைவன் ஐஓவோ அல்லது டிஎம்ஏ ஆக்சஸோ இப்போ ஏதோ ஒரு இடத்துல இப்போ
இதுக்குள்ள எந்த இடத்துல வேணாலும் வரலாம். எப்போ வந்தாலும் இன்புட் டிரைவன் வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி ப்ராசஸர் போய் பார்க்கும். ஆனா டிஎம்ஏ வந்து அப்படி கிடையாது. ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள வந்து நமக்கு மல்டிபிள் மெஷின் சைக்கிள்ஸா பிரிச்சு வச்சிருப்போம். அந்த மெஷின் சைக்கிள்ஸை பல ஸ்டேட்ஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுல எந்த மெஷின் சைக்கிள்ல வந்து பஸ் தேவையில்லையோ அப்போ வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து பஸ்ஸை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறோம். நாட் ஈவன் தட், ஒரு மெஷின் சைக்கிள் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிறப்பயே பல ஸ்டேட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டா எக்ஸிக்யூட் பண்ணும். அதுல ஏதோ ஒரு ஸ்டேட்ல பஸ் தேவையில்லை அப்படின்னாலும் அந்த சமயத்திலே வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலர் வந்து பஸ் ஆக்சஸை எடுத்துட்டு போய்க்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றோம். அது பண்ணிட்டு அதை மெமரியில வந்து ஒரு அட்ரஸ் வந்து மூவ் பண்ணிட்டு அங்க இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேட்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அட்ரஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது வந்து இந்த இந்த ஸ்டேட்ல இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த அட்ரஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து பஸ் தேவை கிடையாது. ஓகேவா? அது வந்து ப்ராசஸரே வந்து ஏஎல்யூ யூஸ் பண்ணி 1ல இருந்து 2 அப்படின்னு கனெக்ட் பண்ணும். அப்போ இந்த ஸ்டேட் வந்து ஃப்ரீ ஆயிரும், பஸ் ஃப்ரீ ஆயிரும். இப்போ வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலர் பஸ் எடுத்து போய் கொஞ்சம் டேட்டாவை மூவ் பண்ணிடும். அடுத்த ஸ்டேட்டுக்கு பஸ் தேவைப்பட்டுச்சுன்னா சிபி எடுத்துக்கிறோம், அல்லது டிஎம்ஐ கண்ட்ரோலர் கண்டினியூஸ் டு யூஸ் த பஸ். ஓகேவா? இதுதான் வந்து சைக்கிள் ஸ்டீலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சாம்பிள் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 2 இன்ட்டு 5 ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கலனாலும் கொஞ்சம் ஹை லெவலில் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஏ வந்து ஃபெச் பண்ணோம். டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு வர்றதுக்கு வந்து சிபிக்கு வந்து பஸ் தேவை. ஓகே, அப்போ இப்போ வந்து பஸ் கண்ட்ரோல் வந்து சிபிகிட்ட இருக்கும். அடுத்து அந்த ஏ வந்து எஸ்கியூஆர்டி ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து ஆப்ரண்ட் ஃபெச், அப்புறம் டிகோடு, இந்த வேலையெல்லாம் இருக்குது. ஃபெச் ஆப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் பஸ்ஸு. ஓகேவா? அதுக்கு அடுத்து அதை டீகோட் பண்ணி அதை ஸ்கொயர் ரூட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பஸ் தேவை கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேட் லெவலுக்குள்ளே நடக்கும். ஸ்கொயர் ரூட் பண்ணுறது, டீகோட் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் ரூட் பண்ணுறதுலாம் வந்து இந்த மெஷின் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் மெஷின் சைக்கிள் ஃபெச் ஏவாக இருந்தால் இங்கே இருக்கும். அடுத்து வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படின்னா இங்கே வரும். இங்கே வந்து ஃபெச் ஆப்ரண்ட்டு, அதை வந்து டீகோட் ஆப்ரண்ட்டு, டீகோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் ரூட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டாக இருக்கும் இல்லையா, அது. அப்போ அதை டீகோட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணுறப்போ வந்து பஸ் தேவைப்படாது. அந்த சமயத்தில் வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலருக்கு போயிடும் பஸ். அதுக்கடுத்து மறுபடியும் பார்த்தோம்னா மல்டிப்ளை பை 5, இது வந்து டைரக்ட் வேல்யூ. இந்த டைரக்ட் வேல்யூக்கு வந்து நம்ம போய் டேட்டாவை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக ரிஜிஸ்டர்லையே வந்து இதை வச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர்லேருந்தே வந்து ப்ராசஸர் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கேஸ்லேயும் வந்து பஸ் தேவை கிடையாது, ப்ராசஸருக்கு வந்து தேவையில்லை. அப்போ ஸ்டில் இது முடிகிற வரைக்கும் வந்து டிஎம்ஐ கண்ட்ரோலரில் பஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும். ஓகே, அடுத்து ஆப்ரண்ட் இதை ஃபெச் பண்ணோம். ஆப்கோட், இந்த ஆப்கோடை ஃபெச் பண்ணோம். ஃபெச் பண்ணிட்டு அடுத்து பி ஆப்ரண்ட் ஆட் பி அதோட போட்டிருப்போம். ஓகேவா? அப்போ பி ஆப்ரண்ட் வேல்யூ வேணும். அப்போ பியோட வேல்யூ ஃபெச் பி அப்படின்னு வருமா, அப்போ வந்து சிபி வந்து பஸ் தேவைப்படும். உடனே ஓகே, டிஎம்ஐ கண்ட்ரோலர்லேருந்து ரிவோக் பண்ணிட்டு பஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு பி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அது ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்கிறது மெஷின் லாங்குவேஜில் பார்த்தோன்னா இந்த ஆட் பண்ண வேல்யூலாம் வந்து ஏல தான் இருக்கும். அதோட பிஓ சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நடக்கிறப்ப தேவை கிடையாது பஸ்ஸு. அப்போ வந்து டிஎம்ஐ கண்ட்ரோல் போயிடும். மறுபடியும் ஃபெச் சி, மறுபடியும் பஸ் கண்ட்ரோல் சிபிஐ கண்ட்ரோலுக்கு வரும். அப்புறம் மறுபடியும் அக்குமுலேஷன் ஆட் பண்ணும், சியோட ஆட் பண்ணும். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸில் போய் ஸ்டோர் பண்ணணும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நடக்கிறப்ப பஸ் தேவை கிடையாது. அடுத்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணுறப்ப பஸ் தேவை. உடனே சிபி மறுபடியும் பஸ்ஸை வாங்கி டேட்டாவை எடுத்துகிட்டு போய் எக்ஸ் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம்னா இதில் எங்கெங்கெல்லாம் பஸ் அவைலபிள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் டிஎம்ஐ கண்ட்ரோலர் வந்து ஒர்க் பண்ணும். இதுதான் வந்து இதோட பெனிஃபிட். இது இன்புட் இன்டரப்ட் டிரைவனாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் சைக்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து சிபிவி வந்து என்னன்னு கேட்கும். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து டிஎம்ஏ டைரக்ட் மெமரி ஆக்சஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னே அது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.